கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக இயக்கப்படுவதால் பெரும் சிரமத்தை சந்திப்பதாக கூறி பொதுமக்கள் சிலர் பேருந்துகளை பிடித்து வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் புதிதாக பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக வந்துள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, தாம்பரம், கிண்டி போன்ற பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சிக்கல் என்னவென்றால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை அடைகின்றன. இதனால் வழக்கமாக சர்வீஸ் சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வெளியே வந்த பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். எனினும் இந்த போராட்டத்தின் விளைவாக ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் உண்டாகியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.